ஹலோ எவ்ரிஒன், திஸ் இஸ் ஜெனிஷ் அப்ரிஷ் ஹியர். இந்த வேளை என்ன பார்க்க போறேன்னா ஃபால் கை த ரிட்டர்ன் ஆஃப் த ஓல்டு ஹாலிவுட் இன் அ நியூ வே. அதை பற்றி தான். கொரோனா வைரஸுக்கு அப்புறம் ஓடிடி பிளாட்ஃபார்ம் அளவுக்கு அதிகமாக வளர்ந்துருச்சு. 100 வருஷத்துக்கு மேலே ஒருத்தராலையும் அசைக்க முடியாத ஹாலிவுட்க்கு தேட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆடி போயிட்டு ஓடிடியில் நீ தனியாக எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஒரு படத்தில் உனக்கு எல்லாத்தையுமே அவங்க காணிக்கலாம். தேட்டரில் அப்படி காணிக்க முடியாது. ஓடிடி வந்தது மூலியமாத்து நிறைய காம விஷயத்த அவங்க ஓப்பனாத்து காணிக்கலாம். தேட்டரில் அப்படி காணிக்க முடியாது, ஏன்னா நிறைய பிரச்சனை வரும். இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மை வச்சு இதுவரைக்கும் இருந்த ஹாலிவுட் ஸ்டேரியோ டைப்பை எல்லாருமே உடைச்சிட்டு இருந்தாங்க. ஹாலிவுட்ல ஸ்டேரியோ டைப் என்னன்னா ஒரு ஹீரோயின் கத்துவா, ஹீரோ போய் காப்பாற்றணும். ஓடிடியில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு பேட்டர்ன் உண்டு. ஒரு படத்துலையோ இல்லாத ஒரு சீரீஸ்லையோ ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் கூடயே ஒரு ஓரின சேர்க்கை வாரியும் இருப்பாங்க. அவங்க 3 பேர் உலகத்தை காப்பாற்றுற மாதிரி கண்டினியூஸாக எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயும் இடம் ஒன்று மட்டும்தான் காணிச்சிட்டே இருப்பாங்க. இந்த படம் ஃபால் கை பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் அதுக்கு தப்ப எல்லாத்தையுமே சரியாக்குது. திருப்பி ஃபுல் ஃபோர்ஸா இந்த நியூ ட்ரெண்டை அட்டாக் பண்ணாருதான். இந்த டைரக்டர் இன்னொரு படத்தை இருக்க முன்னாடி டைரக்ட் பண்ணியிருந்தாரு, புல்லட் ட்ரெயின். அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் எந்த விஷயம் காமனா இருந்தா ஜாக்கி ஜான் ஸ்டைல்ல எல்லாமே இருக்கும். எனக்கு பார்க்கும்போது ஓகே, ஜாக்கி ஜானுக்கு அப்புறமும் ஜாக்கி ஜானுக்கு ஸ்டைலை வச்சு ஒரு டைரக்டர் பண்றாரேன்னு எனக்கு உண்மையில பிடிச்சிருந்து. ஹீரோவான ரயன் காஸ்லிங் ஒரு ஸ்டண்ட் மேன், வில்லன் ஹீரோ. ஹீரோ இந்த காலத்துல உள்ளவன், அதாவது இந்த காலத்துல உள்ளவன்னா முழுக்க முழுக்க பொய்யாலேயே உருவானவன். ஜென்சின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்கள மத்தியக்குள்ள சேர்க்காந்தான். வயசானாலும் இந்த காலத்துல தானே இருக்கான். எல்லாருமே இந்த பொய்யான இந்த ஜென்சி காலத்துல சேர்ந்துருவாங்க. வீடு வாங்காம வீடு வாங்கின மாதிரி சோசியல் மீடியால போடுறாரு, காரு வாங்காம காரு வாங்கின மாதிரி சோசியல் மீடியால போடுறாரு. எந்நேரமும் சோசியல் மீடியாலேயே நடத்துவாரு. எல்லா நேரமும் மற்ற ஆளுங்களை பத்தியே நினைச்சு சோசியல் மீடியாலேயே கிடக்குறாரு. போன் பேசுறது இருல சேரும். அவன் நம்மளோட ரொம்ப ஒயந்து போய்த்தானேன்னு வெப்பராலம் அடையிறாரு. இல்லாத நம்ம ரொம்ப ஒயந்துட்டோம் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு, அந்த ஸ்டேட்டஸ் மூலியமாட்டு நம்ம ரொம்ப ஒயந்துட்டோம் பாத்தியா அப்படின்னு ஒரு மிதப்புல இருக்கிறாரு. எந்நேரமும் இந்த இதுல கிடக்கிறதுனால அவங்க வீட்டுல உள்ள வேலையும் ஒழுங்கா பார்க்காம, பிள்ளை வளர்க்குற பொருள் கொண்டு ஒழுங்கா பார்க்காம அப்படியே கிடக்குறது. ஸோ அந்த ஜென்சி கேரக்டருக்குள்ளரா இந்த ஹீரோ சேருவான். இந்த ஹீரோ எல்லாமே பொய்யா பண்ணனால உண்மையான பண்ற இந்த ஸ்டன் மேனை பார்த்து அவனுக்கு ஒரு பொறாமை இருக்கு. அவனுக்கு வாழ்க்கை அளிக்கணும்னு நினைக்கான். அடுத்து டைரக்டர் எதை பத்தி பேசியிருக்காருன்னா ஃபெமினிசத்தை பத்தி. இப்போ உள்ள காலத்துல ஃபெமினிசம் எப்படி போய்த்திருக்குன்னா பிள்ளை பெத்தா பெண் அடிமைத்தனம், கர்ப்பப்பையை தூக்கி போச்சு. பிறந்த பிள்ளைக்கு பால் கொடுத்தா பெண் அடிமைத்தனம், அந்த பால் கொடுக்குற இதை வெட்டிரு. அப்பா பேச்ச கேட்காத, புருஷன் பேச்ச கேட்காத, ஒன்றை பத்து மட்டுமே நினை அப்படின்னு போய்த்திருக்கு. தான் தான் தனக்குன்னு சுயநலமாத்த நினைக்கிறதுக்கு பேர் இப்போ ஃபெமினிசம். இது ஆண் பண்ணாலும் தப்பு. அப்போ நேரம் மேஸ்குலினிட்டின்னு சொல்லுவோம். பெரியார் சொல்லியிருக்காரு, பெண்கள் கர்ப்பப்பையை தூக்கி எறிஞ்சிடணும், ஆண்கள் மாதிரியே முடி வெட்டிட்டு போகணும்னு. பெரியார் ஏன் இப்படி சொன்னாங்கன்னா பெண்களுக்கு அந்த உரிமை இருந்தா ஆண் ஓவர் அட்வான்டேஜ் எடுக்க மாட்டான்னு. அதே மாதிரிதான் பெரியார் சொல்லியிருக்காரு, பெண்கள் கராத்தே படிக்கணும்னு. இந்த படத்துல உள்ள ஹீரோயின் ஒரு ஆணவரை சின்ன சைஸா இருந்தாலும் கையில கரைக்கிற எல்லாத்தையும் வச்சு அடிச்சு ஒரு ஆணை முட்டி போற வச்சிருவா. இதுக்கு முன்னாடி உள்ள ஹாலிவுட் ஸ்டேரியோ டைப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயினை ஒரு பிரச்சனையிலேருந்து காப்பாற்றின பிறகு அந்த ஹீரோயின் ஆணுக்கு பின்னாடி, அந்த ஹீரோக்கு பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி சுற்றிட்டே இருப்பா. இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின் ஹீரோக்கு பின்னாடி அப்படிதான் தெரியுறா. ஆனால் டேரக்டர் வேற மாதிரி காணிச்சிருப்பாரு. பழைய காலத்து ஹீரோவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துலையுமே செட்டில் ஆக மாட்டான். அளவுலாரியாக திரிஞ்சுட்டே இருப்பான் ரவுடியாட்டு. இந்த பெண்களும் பின்னாடி அப்படியே போயிட்டே இருக்கிற மாதிரி பழைய காலத்து ஹாலிவுட் இருந்து. இந்த டேரக்டர் என்ன காணிச்சிருப்பாருன்னா செட்டில் ஆகாமல் அந்த ஓடிட்டு இருந்த அந்த ரயன் காஸ்லிங் ஓகே நம்ம செட்டில் ஆயிடுவோம்னு திருப்பி வரும்போது இந்த ஹீரோயின் திருப்பி சேர்ந்த மாதிரி காணிச்சிருப்பாரு. அதுவும் அந்த ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் அவளுக்கு வேலை தான். இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த ஹீரோயின் ஒரு டைரக்டர், படத்துக்குள்ளேயே ஒரு படத்தை டைரக்ட் பண்றா. அந்த இந்த அந்த கதைக்கு சோர்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா
ரயன் காஸ்லிங்க்கும் இந்த பொண்ணுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை வச்சுட்டான். ஸோ ஒரு நியூ ஐடியாவுக்கு வேண்டி அவள் வந்து திருப்பி ரயன் காஸ்லிங் கிட்ட வந்து பேசுற மாதிரி எல்லாம் வந்து சீன் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ வந்து உண்மையான ஒரு ஃபேமிலி ஒரு லவ் கிட்ட இருந்து அதுல இருந்தா வந்து அவளுக்கு வேலையை பண்றதா, இதுக்கு வேண்டிதான் வந்து அவ பண்றா. அது முடிஞ்சோடனே திருப்பி இந்த ஃபேமிலி இந்த லவ் கிட்ட அவ வரத்தான் போறா. இந்த ஹீரோயின் தான் பாத்தீங்கன்னா வந்து உண்மையான ஒரு ஃபெமினிஸ்ட். இதுக்கு எதிராக வந்து டைரக்டர் வந்து இன்னொரு ஃபீமேல் வெர்ஷன் வந்து காணிச்சிருப்பாரு. அதாவது இந்த படத்துல உள்ள இந்த ஹீரோக்க மேனேஜர் அவ வந்து நான் முன்னாடி சொன்னேன் தானே தான் இருக்கிற ஒரு ஃபெமினிஸ்ட். அடுத்தர் வந்து டைரக்டர் வந்து எதை பற்றி பேசியிருக்காருன்னா வந்து அனிமல்ஸை பற்றி. பழைய காலத்தில் உள்ள ஹாலிவுட்ல பார்த்தீங்கன்னா வந்து அனிமல் ஸ்டார்ஸ்னே வந்து கொஞ்சம் அனிமல்ஸ் வந்து உண்டு. அதாவது அந்த அனிமல்ஸை பார்க்கறக்கே வந்து ஹாலிவுட் தியேட்டருக்குள்ள வந்து ஒரு கூட்டம் வந்து போவோம். ஹாலிவுடுக்கு தொடக்கத்தில் நாடக கம்பெனி மாதிரியே வந்து சர்க்கஸில் உள்ள நிறைய பேரும் வந்து சினிமாவுக்கு வந்து வந்தாங்க. சார்லி சாப்ளின்க்கு மிகப்பெரிய போட்டியான பஸ்டர் கீட்டன் வந்து ஒரு சர்க்கஸ்காரர் தான். அபியூஸ்னு சொல்லி வைல்டு அனிமல்ஸ் வந்து காத்துக்கு போவோம். ஹாலிவுட்ல பழைய காலத்துலலாம் வந்து வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதுங்க வந்து காத்துக்கு அனுப்புறது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். டொமஸ்டிக் அனிமல்ஸு அதுங்களை எப்படி காட்டுக்கு நம்ம போய் விட முடியும்? காட்டுக்கு போனாலும் அதுங்களால வந்து சர்வைவ் பண்ண முடியாது. ஒரு எஜமான் ஒரு நாயை வேட்டையாடுறதுக்கு வச்சுருப்பான், இல்லை அவன் வீடை வந்து காவல் காக்கிறதுக்கு வச்சுருப்பான். இந்த ரெண்டுமே அபியூஸ்ன்னு சொன்னால் வந்து டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் எல்லாம் எங்கே கொண்டு போய் விட? மனுஷன் வந்து மாடு எடுக்க வச்சிருக்கான்னா வந்து விவசாயம் பண்ணறதுக்கு தான். அந்த மாடு வந்து நிறைய வேட்டை வந்து இழுக்கு, இருந்தாலும் மாடு கண்டு கேடு, நீங்க மாடை அபியூஸ் பண்ணுவீங்கன்னு வந்து சொல்லிட்டு கிடக்காங்க. பசுவை மனுஷன் ஏன் வச்சிருக்கான்னா வந்து பசு கிட்ட இருந்து பாலை வந்து எடுக்கிறதுக்கு தான். அது எப்படி நீ பசு பாலை எடுக்கலாம், இது பசுக்கு அபியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே மாதிரி கோழி முட்டையை சாப்பிட்றது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அபியூஸ்னு சொல்லி அவங்களுக்குன்னு ஒரு ப்ராடக்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இந்த விஷயத்துக்குள்ள நம்ம போனோம்னா பெருசா போயிட்டே இருக்கும். இதெல்லாம் மார்க்கெட்டிங் தான். இந்த படத்துல வந்து இந்த நாய் வந்து நல்ல ட்ரெயின்டான நாய். ஆனா அதுக்கு வேலை ஒண்ணு இல்லாதனால வந்து அது பார்ட்டிக்கெல்லாம் போய் வந்து மற்ற ஆளுங்களுக்கு கேலி கூத்துக்கெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி அது வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. திருப்பி நம்ம ஹீரோ இந்த ஸ்டன்மேன் கூட சேரும்போது வந்து அதுக்கு வேலையை வந்து அது வந்து பண்ணுது. எஜமானுக்கு வந்து பாதுகாப்பா வந்து அது வந்து இருக்கு. எஜமானுக்கு பேச்சை வந்து அது கேக்கு. இந்த படத்துக்கு எண்டிங்ல வந்து ஹீரோ ஹீரோயின் இந்த நாய் சேர்ந்து வந்து ஒரு ஹாப்பி எண்டிங்கில் வந்து இந்த படம் வந்து முடியும். இதுவும் வந்து ஒரு ஸ்டேரியோடிபிக்கல் இதுதான். அமெரிக்காவில் 50s வந்து ஒரு அப்பா ஒரு அம்மா 2 பிள்ளைகள் ஒரு நாய் இருந்தாதான் வந்து அந்த குடும்பம் வந்து முழுமை அடையும். இப்படி ஒரு மைண்ட் செட் வந்து இருந்து இப்பவும் இருக்கு. அப்புறம் வந்து இந்த சினிமா முடிஞ்சோடனே இந்த கிரெடிட்ஸில் வந்து ஜாக்கி ஜானுக்கு படத்தில் காணிக்கிற மாதிரி வந்து இந்த இந்த ஸ்டண்ட்மேனு இந்த ஹீரோ எல்லாம் வந்து உண்மையில நடிச்சு கஷ்டப்பட்டதெல்லாம் வந்து காணிச்சிருப்பாங்க. அப்படிதான் வந்து இந்த படம் வந்து முடியும். இந்த டைரக்டர் வந்து இப்போ உள்ள மக்களுக்கு டைரக்ட் மைண்ட் செட்டை அட்டாக் பண்ணுறது தான் வந்து இந்த படம். கீழே இருக்கிற ஸ்டண்ட்மேன் மட்டும் இல்லை, ஒழுங்கா வேலை பார்க்காத்தா இந்த உலகம் வந்து மேலே இருக்கிற ஹீரோவையும் வந்து மாத்திரும். அதுதான் வந்து இந்த படத்துல வந்து காணிச்சிருப்பாங்க. அதை சொல்லி நான் இந்த வீடியோ முடிக்கேன். திஸ் இஸ் ஜெனி ஷப்ரி சைனிங் ஆஃப்.